ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நானும் நீங்க பார்த்துட்டு இருக்க டெக்கிஜாக் தமிழ். நான் இன்னைக்கு ஒரு சில கமெண்ட்ஸ் அப்புறமா யூசர் ஃபீட்பேக்கை எடுத்துட்டு வந்திருக்கேன். முதல் கமெண்ட் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, யார்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, ஆதித்யா அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோ லாங் டேர்ம் யூஸுக்கு ஒரு ஆல்ரவுண்டர் யூசேஜுக்கு அப்கமிங் ரியல்மி GT7 ப்ரிஃபர் பண்ணலாமா இல்லை நாட் 5 வெயிட் பண்ணவா? ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் ஸ்பெக்ஸில் தான் வரும். ஸோ என்னுடைய கன்ஃபியூஷன் கிளியர் பண்ணுங்க. எனக்கு ஜூன் எண்டுக்குள்ள ஒரு ஃபோன் வேணும். ஸோ சப்போஸ் நாட் 5 அதுக்குள்ளே வரலன்னா GT7 ப்ரிஃபர் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. GT7 வந்து பார்த்தீங்கன்னா GT7 ஆகட்டும் நாட் 5 ஆகட்டும், இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மீடியாடெக் உடைய 9400E அப்படின்ற சிப்போட தான் வந்து வரப்போகுது. ஸோ அது ரியல் வேர்ல்டுக்கு வரும்போது எந்த அளவுக்கு தேர்மல்ஸை வந்து மேனேஜ் பண்ணியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் நெட்வொர்க் இஷ்யூ எதுவாக இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா GT6 இருந்து இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றதே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். சிப்பை தாண்டி வேற என்னென்னலாம் டிஃபரன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றதே நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸிங்கும் வந்து பார்க்கணும். ஏன்னா இப்போ வர ரூமர் ப்ரைஸிங்லாம் வந்து பார்த்தா ஷாக்கிங்காக தான் இருக்கு. GT60 அதான் 70 வந்து பார்த்தீங்கன்னா 40,000 ரூபா வரும், அதான் 35,000 அந்த மாதிரி பட்ஜெட்டில் வரும் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க பேஸ் வேரியன்ட். அது மட்டும் இல்லாமல் இதோட பேஸ் வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 45,000 வருதுன்னா ப்ரைஸ் கொஞ்சம் ஹையாக மேபி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்றது எனக்கு தெரியல. நீங்கள் எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்றத வந்து சொல்லுங்கள். ஒருவேளை 45,000 8/256GB வேரியன்ட் ப்ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னீங்கன்னா மேபி அதிலிருந்து உங்களால் ஒரு கொஞ்ச நாள் வெயிட் பண்ண முடியும்னா பிரைம் டே சேல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதில் மேபி இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாகி 40,000 வந்து கிடைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வேற பெட்டர் ஆப்ஷன்ஸும் வந்து உங்களுடைய ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படின்றது இன்னும் கொஞ்சம் தெளிவாக போட்டிருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு கேமிங்காகவா, இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மல்டிமீடியா யூசேஜ், செல்ஃபி கேமரா நல்லா இருக்கணும், இல்லை எனக்கு ரியர் கேமரா நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டகரி வைஸ் பிரிச்சிங்கன்னா இன்னும் 4-5 ஆப்ஷன்ஸ் வரும். அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து முடிவு வந்து பண்ணலாம். ஜூன் எண்ட் அப்படின்ற போது இன்னும் ஒரு மாதம் மேலே டைம் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி லான்ச் பண்ணுறாங்க. ரியல்மி ஆகட்டும் OnePlus ஆகட்டும், இந்த ரெண்டு பேருமே அந்த மீடியாடெக்கோட சிப்பை வந்து எந்த அளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ணி அந்த எப்படி சொல்கிறது ஹீட்டிங் சைட்லையும் சரி நெட்வொர்க் சைட்லையும் சரி எந்த மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத ரியல் டேர்முக்கு வந்துட்ட பிறகு வெயிட் பண்ணி செக் பண்ணிட்ட பிறகு நம்ம வந்து முடிவு வந்து பண்ணிக்கலாம். ரெண்டாவது கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பழனி அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபீட்பேக், அவருடைய சஜஷன் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. iQOO Neo 10R ஹீட்டிங் இஷ்யூ இருக்கா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூ இல்லை ப்ரோ அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்டை போட்டு கிளாரிஃபை வந்து பண்ணியிருக்காரு. நான் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் நான் இன்ஸ்டாகிராமில் அவங்க வந்து எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணும்போது அவங்க கிட்ட கேட்டேன், அந்த யூசர்ஸ் கிட்ட. அப்படி கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்த அப்டேட்ஸ்க்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா iQOO Neo 10R வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி பேக்கப் நல்லா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டிங்கும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து கேள்விப்பட்டேன். ஸோ நீங்கள் யாராவது iQOO Neo 10R வந்து அண்டர் 25K எனக்கு பேஸ் வேரியன்ட்டே ஓகே, நான் நல்லா கேமிங் விளையாடுவேன் அப்படின்னீங்கன்னா இந்த டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ரெக்குயர்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். மல்டிமீடியாவுக்கு ஓகே. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா பொறுத்த வரைக்கும் தான் இருக்கும் அந்த போன்ல. அது மட்டும் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபிளாட் டிஸ்பிளே அப்படின்றனால டெம்பர், அதுக்கு ஹார்ட் கேஸ் இதெல்லாம் வந்து ஈஸியாவே வந்து கிடைச்சிடும். ஸோ அதெல்லாம் வந்து பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு அந்த ஃபன் டச் OS ஓகே அப்படின்னீங்கன்னா நீங்க வந்து அந்த கூட அண்டர் 25K வந்து சஜஸ்ட் வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரஞ்சித் அப்படின்ற நண்பர் வந்து பாத்தீங்கன்னா 10K பட்ஜெட்ல நல்ல போன் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. 10K பட்ஜெட் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வர்றது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரெட்மியோடைய A4 தான் வந்து வருது. A4 5G. அது வந்து 5Gன்னு சொல்லலாமான்னு கூட வந்து தெரியல. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்க ஏர்டெல் சிம் தான் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னீங்கன்னா நீங்க அதை 4G போனை தான் வந்து யூஸ் பண்ண முடியும். இதே நீங்க ஜியோ யூஸ் பண்றீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5G வந்து அந்த 5G வந்து அந்த போன்ல வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா SA சப்போர்ட், அதான் 5Gல வந்து SA சப்போர்ட் இருக்கனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஜியோ மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்டெல் சப்போர்ட் பண்ணாது. ஸோ அதனால அந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல அந்த போன் இருக்கு. அப்படி இல்லைன்னீங்கன்னா ஆஃபர் டைம்ல இல்லைனா அப்பப்போ பிரைஸ் டிராப் ஆகுது. என்னன்னா iQOO Z9X உண்மையாலே சொல்லணும்னா இந்த போனை விட அந்த போன் இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ்லேயே பெட்டரா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் இன்னும் அதிகம் அப்படின்றனால அதை நீங்க வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். அந்த போனும் ஒரு நல்ல போன் தான். iQOO Z9X, Z10X சொல்லலை, Z9X. ஏன்னா அது அண்டர் 10K அப்பப்போ வந்து போகுது. நீங்க அதையும் வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். இந்த ரெண்டு ஃபோன் தான் எனக்கு பர்சனலாக அண்டர் 10K வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓகேப்பா, நம்ம ஓரளவுக்கு நார்மல் பேசிக் யூஸ், அப்பப்போ சோஷியல் மீடியா, அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் யூடியூப் அதெல்லாம் பார்ப்பேன், எனக்கு கால்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற போது இந்த ரெண்டு ஃபோன் எனக்கு பர்சனலாக வந்து மைண்டில் வந்து வந்துடுது. iQOO Z9X வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர் 10K கிடைக்குது அப்படின்னீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரியல் ரெட்மியை கம்பேர் பண்ணும்போது அதுக்கே போயிருங்க அப்படின்றது என்னோட சஜஷன். நீங்கள் யாராவது இந்த ரெண்டு ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்ற ஃபீட்பேக்கையும் மறக்காம கீழே ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பால ஆதித்யா அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா
சாம்சங் S24 இல்லைனா ஐக்கூடைய 13 அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காரு. உங்களுக்கு பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோகிராஃபி ரொம்ப இம்பார்ட்டன்ட், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோகிராஃபி இம்பார்ட்டன்ட், அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒன் யூஐயோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்ற மாதிரி நினச்சிங்க, எனக்கு வந்து கொஞ்சம் பேட்டரி ஸ்லோவராக இருந்தாலும் ஓகே, அதுக்கு மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி ஸ்மாலராக இருந்தாலும் ஓகே, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சார்ஜிங் ஸ்பீடும் வந்து பார்த்தீங்கன்னா போட்ட அரை மணி நேரத்தில் ஃபுல் சார்ஜ் ஆகணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை, எனக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நினச்சிங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து சாம்சங்கோடைய S24 வந்து சூஸ் பண்ணலாம். ஆனால் இப்போ வந்து சொல்லிடுறேன், நீங்கள் ஹெவியாக கேம் விளையாடுவீங்க, நான் கேம் மட்டும் தான் விளையாடுவேன் அப்படின்னீங்கன்னா அந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ அதை மட்டும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இல்லைப்பா எனக்கு பர்சனலாக நான் வந்து அந்த அளவுக்கு கேமராலாம் யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு அப்பப்போ நிறைய ஃபோட்டோஸ் எடுப்பேன், செல்ஃபீஸ்லாம் நான் அந்த அளவுக்கு பெருசாக எடுக்கவே மாட்டேன் அப்படின்றவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக தான் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது ஐக்கூடைய 13 வந்து பெட்டராக இருக்கும். ஆனால் ஐக்கூட 13ல் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கிறது அவங்களோட OS தான் ஒரு பெரிய பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் செல்ஃபி வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக தான் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஐக்கூ 13 விட ஐக்கூ 12 பெட்டர் அப்படின்றது தான் நிறைய யூசர்ஸ் வந்து சொன்னது. ஸோ ஐக்கூ 13 கம்பேர் பண்ணுறத விட இன்னும் ஒரு 10,000 ரூபா கம்மியாக ஐக்கூ 12 வந்து கிடச்சிரும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஃபன் டச் OS தான். ஸோ அதனால OSல பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி அந்த பெரிஸ்கோபிக் சென்சார் அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்றது ஐக்கூ 12 யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு யூசர் கொடுத்த ஃபீட்பேக். ஸோ அதனால நீங்கள் வந்து இப்போ சூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன மாதிரி பட்ஜெட் வேணும், அதுக்கடுத்து உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படின்றத வச்சு நீங்கள் வந்து சூஸ் வந்து பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீட்பேக் அப்படின்றது தான் சொல்லணும். ஏன்னா பசி அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரிவ்யூ வந்து கொடுத்துருக்காரு. ஏன்னா ரியல்மி GT60 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுடைய வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 22,000 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. 128GB வேரியன்ட் வந்து கிடைக்குது. சம்டைம்ஸ் 21,000 ரூபாய்க்கு கூட வந்து கிடைக்குது. அவர் வந்து டீட்டெயிலாக டிஸ்பிளேக்கு எவ்வளோ மார்க்கு, பர்ஃபார்மன்ஸ்க்கு எவ்வளோ மார்க் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காரு. டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் ஸ்மூத்தாக இருக்குது, பெட்டராக இருக்குது, பிரைட்னஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 10 out of 10 வந்து கொடுத்துருக்காரு. ஆனால் பர்ஃபார்மன்ஸ் ஐ பர்ச்சேஸ்டு பேஸ் வேரியன்ட் 8256 UFS 3.1 தான் இருக்குது. அதே இது ஹையர் வேரியன்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4.0 இருக்குது. நோ லேக் இஷ்யூ. பட் நிறைய பேக்ரவுண்ட் நிறைய ஆப்ஸ் ரன் பண்ணாலும் சில டைம் ரெஃப்ரெஷ் ரேட் மட்டும் 60 ஹெர்ட்ஸில் லாக் ஆகிற இஷ்யூ மட்டும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் 9 out of 10 வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ பார்க்கும்போது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த UFS 3.0 4.0க்குலாம் பெரிய டிஃப்ரென்ஸ் டே டு டே லைஃப்பில் நம்ம பெருசாக வந்து பார்க்க போகிறது இல்லை. எங்கே பெரிய டிஃப்ரென்ஸ்னால் நீங்கள் உங்ககிட்ட இருக்க ஃபோட்டோஸு வீடியோஸு இது எல்லாத்தையும் கேபிள் கனெக்ட் பண்ணி நீங்கள் பிசியில் ஏற்றும் போது 2 ஃபோனும் பக்கத்தில் இது ரியல்மி GT60லேயே வந்து பேஸ் வேரியன்ட், ரியல்மி GT60லேயே ஒரு ஹையர் வேரியன்ட், ரெண்டுத்தையும் வச்சு பக்கத்தில் வச்சு கம்பேர் பண்ணும்போது தான் நம்மளால் டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்க முடியும். மிச்சப்படி நிறைய டிஃப்ரென்ஸ்லாம் வந்து பார்க்கவே முடியாது. 60 ஹெர்ட்ஸில் ரெஃப்ரெஷ் ரேட் லாக் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா மெயினான ரீசன் அவங்க சொன்ன அந்த LTPO பேனலில் வந்து அந்த பிரைட்னஸ் இஷ்யூ தான். அந்த 50% மேலே பிரைட்னஸ் வச்சாதான் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வேலை செய்யுது. இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் LTPO பேனலாக இருந்தாலும் அது கீழே வர மாட்டேங்குது, டேரெக்டாக 60 ஹெர்ட்ஸில் லாக் ஆகிடுது, இல்லைனா 120 ஹெர்ட்ஸ்லேயே லாக் ஆகிடுது அப்படின்ற இது வந்து ரியல்மி GT60லையும் இருக்குது, 60லையும் இருக்குது. இது ரெண்டுத்துலையுமே நான் வந்து பார்த்தது. அப்புறமா கேமரா இஸ் நாட் குட், இட்ஸ் லைக் அ பட்ஜெட் டிவைஸ் 15K அப்படின்னு சொல்லிட்டு 3 மார்க் தான் கொடுத்துருக்காரு. கேமரா பொறுத்த வரைக்கும் அவ்வளோ மோசமாக இருக்கா அப்படின்ற அளவுக்கு எனக்கு யோசிக்கிற அளவுக்கு, ஏன்னா பர்சனலாக நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற போது 3 கொடுக்குற அளவுக்கு கேவலமாக இருக்கா அப்படின்றது வந்து தான் எனக்கு தெரியல. ஏன்னா நான் வந்து கொடுக்குறதா இருந்தால் நான் பர்சனலாக ஒரு 6 பாயிண்ட் கொடுப்பேன். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா முதல் விஷயம் பிரைமரி நல்லா எடுக்குது, அது வந்து எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. செல்ஃபி ஓகே, அல்ட்ரா வைடு ஆவரேஜ். வீடியோகிராஃபி அப்படின்னு சொல்லி போகும்போது வேணால் நீங்கள் சொல்கிறத வேணால் ஒத்துக்கலாம். ஏன்னா வீடியோகிராஃபி அப்படின்னு போகும்போது 4Kல ஸ்டெபிலிட்டி கிடையாது. ஸோ இது அவருடைய ஃபீட்பேக். அவர் என்ன மாதிரி கண்டிஷனில் கேமராவை யூஸ் பண்ணார், எந்த மாதிரி சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணார், எந்த டைமில் யூஸ் பண்ணார் அப்படின்றதெல்லாம் தெரியல. ஸோ ஆனால் ஒரு விஷயம் உறுதியாக தெரியும், ஏன்னா ரியல்மி UI 5.0லேருந்து 6.0 வந்தால் அப்கிரேட் ஆகும்னு நினச்சோம். ஆனால் டவுன் கிரேட்லாம் பண்ணியிருக்காங்க. அது ரியல்மி பண்ணது பெரிய மிஸ்டேக்கு. ஸோ அதுவும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5.0, ஏன்னா இப்போ தான் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற போது 5.0 யூஸ் பண்ணியிருந்தாருன்னா மேபி வெறுத்து போயிருப்பாருன்னே சொல்லுவேன் கேமராவில். ஏன்னா போர்ட்ரேட் வீடியோலாம் அந்தளவுக்கு கேவலமான ஃபோக்கஸ் இஷ்யூ வந்து இருக்குது, இப்போவும் இருக்குது. எப்போ ரிசால்வ் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் தெரியல. ஆனால் ஒரு டீசெண்டான கேமரா. ஸோ அவர் 3 மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காரு, அது அவரோட ஒப்பீனியன். இப்போ நீங்கள் யாராவது ரியல்மி GT60 யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் மை டிவைஸ் ஹேவிங் சார்ஜிங் இஷ்யூ. Brand claim 0 to 100 in 25 minutes, but my device taking 1 hour. I think this issue only in my device. Heating issue during 120 watts charging. So I am using 45 watts Realme charger. At the time, no heating, no battery also. Battery life average.
நாட் குட் எஸ்பெஷலி வென் யூசிங் கேமரா ஹெவிலி அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காரு. பேட்டரி ட்ரெயின் 5 to 6 அதான் 4 to 5 hours எஸ்ஓடி வந்து வருது. பேட்டரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 மார்க் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு 10க்கு. ஸோ இப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி நீங்கள் 25 நிமிஷத்தில் ஃபுல் சார்ஜ் அப்படின்னு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டு சொல்கிறது அவங்க என்ன சிச்சுவேஷன் என்ன மாதிரி கண்டிஷனில் அவங்க சார்ஜ் பண்ணி அதை கிளைம் பண்ணாங்க அப்படின்றத யாருமே சொல்கிறது இல்லை. ஸோ பர்சனலாக நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கி இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 38 நிமிஷம் ஆயிருக்குங்க ப்ரோ. ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 38 நிமிஷம் ஆயிருக்கு. அதுவும் நார்மலான ரூம் கண்டிஷனில் போடும்போதே 38 நிமிஷம் ஆயிருக்கு. அதுவும் இப்போ ரீசெண்டாக வந்து அப்டேட் இருக்குது பார்த்துறீங்களா 710 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்துச்சு. அந்த அப்டேட்டுக்கு அப்புறமா இன்னும் சார்ஜிங் ஸ்பீட் ஸ்லோ தான் ஆயிருக்கு. எனக்கு என்னன்னா ஒரு 45 நிமிஷம் கிட்ட இன்னும் வச்சுக்கலாமே. 0 to 100 வந்து சொல்கிறேன் நான் 0 to 100 சொல்கிறேன், நடுவில் இருந்துலாம் சொல்ல 0 to 100 அப்படின்னு சொல்லும்போது நடுவில் கொஞ்சம் டிக்கிள் சார்ஜிங் மாதிரி ஆகுது. ஃபர்ஸ்ட் இனிஷியல் கொஞ்சம் வேகமாக ஏறினாலும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60% 70% மேலே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக டிக்கிள் டவுன் ஆகிற மாதிரி இருக்குது. அப்புறமா 90 போன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டிக்கிள் சார்ஜிங் தான் ஆகுது. அப்படியே ஸ்லோவாக சார்ஜ் ஏறி 100க்கு வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போலாம் நான் 0க்கு எடுத்துகிட்டு போகிறேன்னா அப்போலாம் நடக்குது. இஃப் இன்கேஸ் நான் இதே ஒரு 30%லேயே சார்ஜ் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அந்த இது வந்து டக்குன்னு ஸ்பீடாக சார்ஜ் ஏற மாதிரி தான் இருக்குது. அந்த ஒரு 25 நிமிஷம் 30 நிமிஷம்ன்றது பெரிய டிஃப்ரென்ஸாக எனக்கு தெரியல. அதே மாதிரி 120 வாட்ஸில் சார்ஜ் போடும்போது ஃபோன் ஹீட் ஆகுதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபோன் எந்த விதமான இதுலையுமே ஆன்ல இல்லை. உங்களுக்கு நெட்வொர்க் ஆன்ல இல்லை, லொக்கேஷன் ஆன்ல இல்லை, ஒய்ஃபை ஆன்ல இல்லை. அதுக்கடுத்தது நீங்கள் ஃபோனை யூஸே பண்ணாமல் அப்படியே ஓரமாக வச்சிங்கன்னா லைட்டாக வார்ம் ஆகும். இதே நீங்கள் இது எல்லாத்தையுமே ஆன்ல வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஹீட் ஆகும். இது இந்த ஃபோனுன்னு இல்லை, எல்லா ஃபோனுமே ஹீட் ஆகும். ஸோ அதையும் வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும். அதுக்கடுத்தது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏன் பவர் பேங்க்ல சார்ஜ் போட்டால் கூட ஃபோன் ஹீட் ஆகுது. அதையும் நான் வந்து நோட்டீஸ் பண்ணேன். பவர் பேங்க்ல இத்தனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 20 வாட்ல தான் வந்து சார்ஜ் ஆகுது. அப்படி ஏறும்போதும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு பேட்டரி லாஸ் எப்படி சொல்றது கொஞ்சம் ஹீட் ஆகிற ஃபீல் ஆகும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டிஷன்லாம் இருக்கு. 45 வாட்ஸ் யூஸ் பண்ணுறேன்றீங்க, 45 வாட்ஸ்ல ஹீட் ஆகலை அப்படின்ற போது நீங்கள் 45 வாட்ஸே வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ பேட்டரி வந்து இன்னும் ப்ரொடக்டிவாக தான் இருக்க போகுது. ஸோ அதனால அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அப்புறமா சாஃப்ட்வேர் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத் அனிமேஷன் லைக் ஆக்சிஜன் OS, கலர் OS ரெண்டுமே ஒரே கலர் பேஸ் அப்படின்றனால செம்மையாக வந்து பண்ணியிருக்காங்க. 70K OnePlus 13 அண்ட் 22K Realme GT60 ஆல்மோஸ்ட் சேம் சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காரு. அண்ட் சேம் ஆப் ஓப்பன் க்ளோஸ் அனிமேஷன், அப்புறமா வந்து சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் 25K அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 out of 10 அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. 10 out of 10 உண்மையிலே சாஃப்ட்வேர் வைஸ் உண்மையிலே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. Realme UI 6.0ல என்னதான் வந்து கேமராவில் டவுன் கிரேட் வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்டிக் ஃபீட்பேக்கில் கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க முன்னாடி வெர்ஷனை விட அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதை விட அவங்களுடைய ஆப் அனிமேஷன் ஸ்மூத்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே அதெல்லாம் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்டிக் பற்றி வந்து சொல்லியிருக்காரு. ஹாப்டிக் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் குட் பட் நாட் டர்ன்ஸ் வெல். It have very strong vibration haptics in keyboard having the strong vibration அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. and other areas are low haptics. Navigation also strong but scrolling time little bit only அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காரு. நாட் குட் லைக் OnePlus ஃபோன்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டுட்டு 8 மார்க் வந்து கொடுத்துருக்காரு. ஹாப்டிக் ஃபீட்பேக் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்றத வந்து அவர் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு வித் த Realme GT60 எஸ்பெஷலி ஃபார் 22K வித்தவுட் எனி பேங்க் ஆஃபர் இன் Realme ஸ்டோர். ஐ வில் டெஃபினெட்லி ரெக்கமெண்ட் திஸ் டிவைஸ் ஹூ இஸ் பிளானிங் டு பர்ச்சேஸ் அண்டர் 22K ஃபார் சாஃப்ட்வேர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பட் நாட் ஃபார் கேமரா. ஓவரால் ஐ ரேட் 9.5 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காரு 10க்கு ஃபார் திஸ் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. ரொம்ப நன்றி நண்பா. இவ்வளவு டீட்டெயில்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவ்யூவை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இது நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். ஏன்னா இப்போ அந்த பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே இந்த ஃபோன் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. 22,000 21,000 பட்ஜெட் செக்மெண்ட்ல பேஸ் வேரியன்ட் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஹையர் வேரியன்ட்டே 25,000 சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்ற போது இது நிறைய பேர் யூஸ் ஆகும். உங்களுக்கு இப்போவும் சொல்கிறேன், அவங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரு, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேமரா டீசெண்டாக இருந்தால் ஓகே அப்படின்ற போது பேட்டரி லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்ற போதெல்லாம் நினைக்கும் போதெல்லாம் Realme GT60 இங்கே ஸ்கோர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. இந்த அளவுக்கு ரியல்மியோட GT7 சீரிஸ் ஸ்கோர் பண்ணுமா அப்படின்றது தெரியல. அதை நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். இந்த மாதிரி டீட்டெயில்டான ரிவ்யூ கமெண்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்க டிவைஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுங்க. எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். அவங்களும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல வாங்கலாமா வேணாமான்னு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நன்றி சொல்ல வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா இவர் மட்டும் இல்லை, இவரை தாண்டி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா
அவங்களுடைய சஜஷன்ஸை இப்போ யாராவது வந்து அண்டர் 20K ஃபோன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் போடுறாங்க அப்படின்னீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சஜஷன், ப்ரோ நான் இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறேன், எனக்கு இதெல்லாம் நல்லா இருக்கு, இதெல்லாம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் வந்து பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த கமெண்டை வந்து பார்க்கறதுக்கு முன்னாடியே யாரோ ஒரு நண்பர் வந்து போட்டுறாங்க. நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க, நாகா அப்படின்ற நண்பர், அப்புறமா ராஜசேகர் அப்படின்ற நண்பர், அப்புறமா வந்து ஜஸ்டஃபர் அப்படின்ற ஒரு நண்பர், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெசி இவரு கூட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு கமெண்ட்ல வந்து சஜஷன் வந்து கொடுத்துருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் எஸ்ஜி அப்படின்ற நண்பர், இந்த மாதிரி ஏகப்பட்ட நண்பர்கள் இருக்காங்க. யாராவது பேரெல்லாம் விட்டுட்டேன்னா மன்னிச்சிருங்க. ஸோ நிறைய பேர் வந்து கொடுத்துருந்தீங்க. நான் இதுக்காகவே அவங்க எல்லார் பேரையும் கலெக்ட் பண்ணி வேணா இன்னொரு வீடியோவில் வந்து தெளிவாக சொல்கிறேன். நிறைய பேர் வந்து அண்டர் 30K நான் இந்த ஃபோன் வாங்கலான்னு இருக்கேன் ப்ரோ, மோட்டரோலா வாங்கலாமா இல்லை நத்திங் வாங்கலாமா அப்படின்னு கேட்கும்போது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ மோட்டரோலாவில் இதெல்லாம் நல்லா இருக்கு, நான் இதை ப்ரீவியஸாக யூஸ் பண்ணேன், நத்திங்கில் இதெல்லாம் நல்லா இருக்கு ப்ரோ, இதெல்லாம் நல்லா இல்லை, இதெல்லாம் வந்து இதுக்கு பதிலாக இந்த ஃபோன் போங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சஜஷன் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எஃப்எஃப் கார்டியன் அப்படின்ற நண்பரும் இதில் ஆட் பண்ண வேண்டியது. ஏன்னா ஒரு நிறைய கமெண்ட் வந்து கேட்டுகிட்டே இருப்பார், அதே மாதிரி நிறைய கமெண்ட்டும் வந்து சொல்லுவார். ஸோ எனக்கு ஞாபகம் வருது, இப்போ நான் வீடியோ ஷூட் பண்ணும்போது எனக்கு என்னென்ன பேர்லாம் டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு, நான் அதெல்லாம் வந்து சொல்லிட்டேன். ஒருவேளை உங்கள் பேர் ஏதாவது சொல்லலை அப்படின்னீங்கன்னா கொஞ்சம் மன்னிச்சிருங்க, அந்த அளவுக்கு தான் எனக்கு மெமரி இருக்குது. ஸோ இதை தாண்டி நிறைய பேர் வந்து கமெண்ட் வந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டியாக பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. நிறைய பேர் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ணிக்கிறீங்க அப்படின்ற போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது, எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன், ஓ இந்த ஃபோனில் இதெல்லாம் இருக்குது, இந்த ஃபோனில் இது இல்லை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேருந்து வந்த கமெண்ட், யா இட்ஸ் மீ நியூட்டன் அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா அதான் அவர் கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸோட GT20 Pro பற்றி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி, வாங்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காரு. இன்ஃபினிக்ஸ் அப்படின்ற போது 25,000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டில் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. மீடியாடெக்கோடைய 8200 அல்ட்ரா அப்படின்ற ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணி சுற்றிக்கிட்டு இருக்கு. பார்க்கறதுக்கெல்லாம் லுக்காக தான் இருக்குது. அதில் எனக்கு பர்சனலாக நான் இது வரைக்கும் இன்ஃபினிக்ஸ் டிவைஸ் ஒன்று கூட யூஸ் பண்ணதில்லை, அதனால சொல்லிடுறேன். ஸோ அந்த ஓஎஸ் எப்படி இருக்க போது, அது மட்டும் இல்லாமல் அந்த ஓஎஸ் சப்போர்ட் அவங்க எப்படி தர போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்க எப்படி தெர்மல்ஸை மேனேஜ் பண்ணியிருக்காங்க, எப்படி ரேம் மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் யாராவது இன்ஃபினிக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஓஎஸ் எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் பேட்டரி பேக்கப் எப்படி இருக்குது, அவங்களுடைய சப்போர்ட் எப்படி இருக்குது அப்படின்றத கொஞ்சம் கமெண்டாக தெரிவிச்சிங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் யாராவது இன்ஃபினிக்ஸ் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் வந்து பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் தென் நான் இதே மாதிரி இன்னும் ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் இருக்குது, அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இன்னொரு வீடியோவில் வந்து வரேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற டாடா பை பெஸ்ட் நான் நந்து.